ஃபர்ஸ்ட் கொஷின் போர்ட் மாஸ் ரூலோட ஃபர்ஸ்ட் கொஷின் இது. நம்ம ஸ்கூல் புக் கொஷின் தான். மைண்ட் கால்குலேஷன். பிரதிபா 12 சார். பிரதிபா 12. 12. கௌசல்யா 12 sir. கௌசல்யா 12. சார். அபிநயா 12. அபிநயா 12. புவனா 12. புவனா 12. யாருக்கும் சார் ஷெர்லி 12. ஷெர்லி 12. Sir Prissy 12 sir. வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. சார் மணிகண்டன் 12. சோ ஃபர்ஸ்ட் சார் இந்துமதி 12 சார். சார் செல்வா 12 சார். வெரி குட் சூப்பர். சோ எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? பிராக்கெட்ஸ் பிராக்கெட் குள்ள ஓகே நானே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க பிராக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணும். சோ 8 minus 3 2s are என்ன வருது 6. கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இந்த பிராக்கெட் முடிஞ்சிருச்சு, 6 வந்துருச்சு. இங்க வெளியில என்ன இருக்கு 24 divided by. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் 24 divided by இந்த பிராக்கெட்ல என்ன வரும் 2. கரெக்ட்டுங்களா? அப்ப 12 divided by 2 ஆன்சர் என்னது 12. சாரி 24 divided by 12 ஆன்சர் வந்து 24 divided by 2 என்ன ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் பி 12. செகண்ட் கொஷின் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்ல என்ன சிம்பிள் போடலாம்? மல்டிப்ளை சிம்பிள் சார். மல்டிபிள் சிம்பிள் யாருமா நீங்க? மல்டிபிள். வெரி குட். பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொன்னீங்களே ரெண்டு பேரு. ஷாலினி சார். ஷாலினி. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றோம், போர்ட் மாஸ் ரூல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இல்லைனாலும் நம்ம அந்த ரூல் படி தான் போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் கரெக்டா? அப்போ 2 பாக்ஸ் 6 minus 12 divided by, ஸோ 4 + 2 என்ன வருது 6. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளியரா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், பிராக்கெட்க்கு அடுத்தது இண்டிசஸ் இங்கே எதுவும் இல்லை, ஸ்கொயர் ரூட் இல்லை. அப்புறம் டிவிஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 12 divided by 6 என்ன வரும் 2. அப்போ 2 பாக்ஸ் 6 minus 12 divided by 6 என்ன வரும் 2 ஈக்குவல் டு 10. நல்லா இப்போ யோசிங்க, இந்த இடத்துல என்ன சிம்பிள் போட்டா இந்த ரெண்டு நம்பரையும் ஆப்ரேட் பண்ணி -2 பண்ணா எனக்கு 10 வரும். நல்லா யோசிங்க. மல்டிப்ளிகேஷன் சார். 2 சார். சோ 12 - 2 பண்ணா எனக்கு 10 வரும். அப்ப இங்க 12 வரணும்னா இந்த ரெண்டு நம்பரை நான் என்ன பண்ணும், இன்டு பண்ணும் சார். அவ்வளவுதான். சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வருது, ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா फ्रेंड्स? பாய்ஸ் எல்லாத்துக்கும் எஸ் சார். கிளியர். வெரி குட். தேர்ட் क्वेश्चन. ஓகே, இதுல எது வந்து ட்ரூ எது ஃபால்ஸ்? ஏன்னா நீங்க ஸ்கூல் புக்ல இருந்தா क्वेश्चंसே டைரக்டா வருது நம்பர் மாத்தாம. அப்படிங்கறப்ப அது ஃபெமிலியரைஸ் ஆகணும். இது செகண்ட் கிளாஸ் தானே. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா தப்பா? ராங் சார். ராங் சார். E sir. False. E answer. First false sir. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். ராங் சார். The second one too. ஓகே. B answer. ஓகே, மியூட் Second வெச்சுக்கோங்க. தான் sir answer. வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா 2 answers sir. ஓகே 9 8s are 72. Second one sir. Second one தான் sir correct. ஓகே, அப்ப 75 is not equal to 96. ஏ தப்பு. இங்க வாங்க. சோ இங்க பாருங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 140 ல இருந்து 140 sir. போச்சுனா 136, that is equal to 136. சோ செகண்ட் கரெக்ட் ஆயிருச்சு. ஓகே, 13 டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் ஆப்ரேட் பண்ணோம். பண்ணால் என்ன வரும், 56லேருந்து 6 போச்சுன்னா 50 டிவைடட் பை 2 40 ப்ளஸ். ஸோ 40 ப்ளஸ் 50லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 டிவைட் பண்ணோம். ஸோ 25. இது ரெண்டையும் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, 65 தான் வருது. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 45. ஸோ 2 ஃபால்ஸு, நடுவில் இருக்கிறது தான் ட்ரூ. கிளியரா? இப்போ 4th கொஷின் பாருங்கள். இதுதான் அன்றைக்கி பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே sir. ப்ராக்கெட்டில் ஓகே வெரி குட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு என்ன ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ட்ரிக்குக்கு நீங்கள் என்னென்ன செக் பண்ணும், ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே, யூஸ்வலாக இன்ஃபினிட்டி வச்சு தான் இந்த கொஷினே வரும். ஓகே, அது எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளுக்குள்ளே இதே நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். மூணாவது ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நம்பரை அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலாக எழுதணும். அப்போ 90 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிபிளை எப்படி எழுதலாம்? 9 into 10. ஓகேவா? 10 cross answer வந்து 10 sir. ஓகேம்மா. இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இந்த 9 10ல் எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் Square root of 4n plus ப்ளஸ் plus 1 1 plus 4 மறுபடியும் ப்ளஸ் 1 Divided by 2. 2. சி நிறைய பேர் ஹோம்ஒர்க் நான் கேட்டிருந்தேன். சி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டில் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸ்கொயர் ரூட் பாருங்கள் இந்த ஒன்னோட முடிஞ்சிரும். ஓகே, ஸோ இந்த n இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? 90. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 90 plus 1 plus 1 by 2. கிளியர்? அப்போ 9 4s are 36, 360 plus 1 361. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 ப்ளஸ் 1 by 2 தான் ஆன்சர். சி இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மைண்டில், ஏன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தானே. சி இது வந்து 19 ஸ்கொயர் என்னது 361, 18 ஸ்கொயர் என்ன 18 ஸ்கொயர் என்ன, ஏன் இவ்வளோ நேரம் மௌனம்? 18 ஸ்கொயர் 324. யார் பேர்? உங்கள் பேர்? சூர்யா ma'am. சூர்யா மேம். ஓகே 324. சரி சூர்யா மேம் 26 ஸ்கொயர் சொல்லுங்க. யாருனாலும் சொல்லுங்க. 676. 676. 676. ஏன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக யாரோ சொல்கிறீங்க? சி ஃப்ரெண்ட்ஸ், 1லேருந்து 30 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஓகே, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே இதெல்லாம் பேஸ். அதே மாதிரி 1லேருந்து 15 கியூப் நம்பர்ஸ் தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே நான் வந்து 25னா எப்படி வந்து 25 எடுக்க முடியும்? சில பேசிக்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஹோம்ஒர்க் சொல்கிறேன், இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ 19 + 1 by 2, இப்போ 20 by 2 அதுதான் 10. புரியுதுங்களா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் 10. இப்போ வந்து 5th கொஷின். ஓகே, இதுக்கு பாருங்கள், டக்குன்னு சொல்லிடுங்க. 30 அடுத்தடுத்த நம்பர் எப்படி எழுதலாம்? 5 sir. 5 sir. 5 answer. 5 sir. அப்பா ரொம்ப வாய்ஸ். 5 sir. அப்போ நெகட்டிவ் மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர். அப்போ சின்ன இந்த number. கொஷனுக்கு வந்து ஆன்சர் 5. ப்ரொவைடர் இந்த கொஷினில் நீங்கள் என்ன செக் பண்ணணும், இன்ஃபினிட்டி போதான்னு பார்க்கணும். பட் இன்ஃபினிட்டி போனால் தான் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி நிறைய பேர் அன்றைக்கி டவுட் கேட்டிங்க, இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஷின்ஸ் காட்டினேன்ல ஆல்ரெடி. சரி இங்கே பாருங்கள், சப்போஸ் இன்ஃபினிட்டி வரலைன்னா எப்படி இருக்கும் கொஷின்ஸ்? இப்படி தான் இருக்கும். புரியுதா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ளஸ் மைனஸ் வரப்ப இன்ஃபினிட்டி வரலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இதை லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், நான் ரெக்கார்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கலாம், நான் அனுப்புகிறேன் சாருக்கு. ஓகே, அப்புறம் கேட்டிங்க மல்டிப்ளிகேஷன் வந்தால் என்னான்ட்டு. ஓகே, இந்த கொஷின் அட்டன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் போர்ட் மாஸ் கொஷின் தான். சி அப்புறம் இந்த கொஷின் நடத்தலன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 3 - 15 டிவைடட் பை 19, அப்புறம் என்ன இருக்குது, இன்ட்டு 8 + 6. பட் இது டைரெக்டாக சால்வ் பண்ணிடாதீங்க, புரியுதா? என்ன சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல டிவிஷன் போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ்னா இன்ட்டுவான், ஸோ மைனஸ்னா இன்ட்டு. அடுத்து டிவிஷன்னா ப்ளஸ்ஸு, டிவிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளஸ்ஸுனா மைனஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 × 15 ப்ளஸ் இந்த நம்பர் இங்கே வந்துச்சுன்னா 19
பிராக்கெட் மாற்றக்கூடாது, அவங்க பிராக்கெட் பற்றி எதுவுமே சொல்லலை, மாற்றிடாதீங்க. ஓகே, நம்பர்ஸை மட்டும் அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. சிம்பிள்ஸை தான் மாற்ற சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மல்டிப்ளிகேஷன் Yes, sir. என்பது Answer 2, sir. ப்ளஸ் 2, sir, என்பது. answer. ஓகே, 2 sir 2 sir. Yes, sir. நல்லா ஒரே நிமிஷம் கவனிங்க. இங்கே பாருங்க, இங்கே ப்ராக்கெட்குள்ள எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருக்குது, அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணும். ஸோ 15 3 45 ப்ளஸ் 19, அதுக்கப்புறம் டிவிஷன் 8 மைனஸ் 6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது? 55 65 64 64. டிவைடட் பை 8 மைனஸ் 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 64 பை 2 and அவ்வளோதாம்மா. 64 8ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன? 8. 8லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா 2. ஸோ நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன், புரியுதுங்களா? ஸோ நோட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணும், சார்கிட்ட சொல்கிறேன், நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன், கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல இந்த கொஷினில்? ஸோ போர்ட் மாஸ் ரூல் வந்து தரவாயிட்டீங்க, கரெக்டாக? எஸ் சார். Yes sir. Yes, sir. அவ்வளோதான் நினைக்கிறேன், டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்ட் 3ல் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தோம், அதை முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் வந்துருச்சு, 552. இப்போ 20னா சொல்லிடுறீங்க 5ன்ட்டு, 90னா 10ன்னு கொஷின் பார்த்தோன்னா ஆன்சர் வருது. இப்போ 552 பார்த்தா ஏன் ஆன்சர் வர மாட்டேங்குது? சரி, ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். மியூட் வச்சுக்கோங்க, மியூட் வச்சுட்டு சொல்லுங்க. ஆன்சர் சொல்றப்ப மட்டும்தான் அன்மியூட் பண்ணும். சார் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இது பண்ணுவாங்களா? பண்ணுங்க, பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. யா சார், மியூட் வச்சுக்கோங்க. Sir யாரு? 24 24. உங்க பேரு? Shirley. ஷெர்லி. 24 கரெக்டா இல்ல டவுட்டா சொல்றீங்களா? இல்ல நான் அதோட ஸ்கொயர் வச்சு தான் சார் கேக்குறேன் சார். டவுட்ல தான் கேக்குறேன். 24 12, sir. 24 correct, sir. 24 கரெக்டா? Yes, sir. எப்படி 24. எப்படி ஷெர்லி மேம் சொல்லுங்க, ட்ரை பண்ணீங்க. சார் நான் என்ன பண்ணேன்னா அந்த 552னா அதோட ஸ்கொயர் மீன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான ப்ளஸ் போடும்போது 576னா 24ஓட ஸ்கொயர். சோ ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படி சோ நீங்க நினைச்சேன் சொல்ற சார். டெக்னிக் பாத்தீங்கன்னா 23 into 24 நம்ம இன்டு பண்ணோம்னா 5 அது 5 கரெக்ட். அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தான் கேக்குறேன். 23 into 24 வந்து தெரியும் 552ன்ட்டு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தான் கேக்குறேன். எடுத்தோன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. எந்த சார் மெத்தட் Sir, prime factorization பண்ணி பார்த்தா வருதுங்க sir. வருதா? வெரி குட். அதுதான் ஈஸியான மெத்தடு. இல்லாட்டி Sir, மேடம் இன்னொன்னு. சொன்னாங்கல, சொல்லுங்க மேம். 23 ஸ்கொயருக்கும் 24 ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கறனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். கரெக்ட். இப்போ 23 ஸ்கொயரே நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ மேடம் பேசுனீங்கல்ல, நீங்க சொல்லுங்க 23 ஸ்கொயர் என்னது? சார் 529. வெரி குட், 529. 24 ஸ்கொயர் என்ன வருது? 5 76. சரியா? 76. ஸோ இது வந்து இதுக்கு நடுவுல வருது 552. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். ஸோ 23யும் 24யும் இன்டூ பண்ணா நமக்கு 552 கண்டிப்பா வரும். ஸோ இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும்? இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் வந்தா அதான் நமக்கு 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் தரவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களோட ஓன் ஐக்யூ மெத்தடு, உங்கள் ஐக்யூ வச்சே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பண்ணது சீரியஸாக செம மெத்தடு. இப்போ சப்போஸ் அது எனக்கு தெரிலனா என்ன பண்ணும், மேடம் சொன்ன மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும். பண்ணால் என்ன வரும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னது? கொடுத்துருக்க நம்பரை ப்ரைம் நம்பர்ஸாக நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரணும். கரெக்டா? அதுக்கு ப்ரைம் நம்பர் தெரியணும். மிகச்சிறிய பகா எண் எது? 1. வெரி குட். யார் சொன்னது 1ன்னு? அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஃபீஸ்ல. 2 சார். 2 சார். சரி, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகா எண் எது? 3 sir. இது யாரு 3ன்னு சொன்னது? பேர் சொல்லுங்க. Prissy sir. யாரு?
ரிஷி சார் ரிஷி ரிஷி ரிஷி. ஓகே, மற்றவங்களாம் சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது. மிக Four, sir. மிகச்சிறிய ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர் என்ன? 3 தான் ஒன் sir. இல்லையா சார்? ஒன் பிரேமா சார்? ஒன்னுங்கிறது பகா எண்ணம் இல்லை, பகு எண்ணம் இல்லை, நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். எழுதி வச்சுக்கோங்க. சரி, இங்க பாருங்க 552 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா 2ஆல என்ன வரும்? 2 2s are 4, 7 2s are 14, 6. ஓகே, மறுபடியும் 2ஆல பண்ணா 1 times 3 times 138 வரும். அவ்வளோதான். இங்க பாருங்க 6 9. ஸோ 3 டேபிள் பண்ணா 23. ஸோ 23ங்கிறது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஒரு டெக்னிக். இந்த மாதிரி பெரிய கொஷின், இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நம்ம எதுவுமே அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடுவோம். அந்த ஒரு கொஷினில் தான் என்ன ஆயிரும், நமக்கு அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சான்ஸ் இல்லாமல் போகலாம். புரியுதா? ஸோ இந்த ப்ரைம் நம்பர் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, மீதி இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. பண்ணால் என்ன வருது? 3 2s are 6, 6 2s are 12, 24 வரும். 24 அதுதான் இந்த 23 × 24. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி 23 24 பெருக்குனா 552 வருது. ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ணுறீங்க, பெரிய நம்பர் போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 24. கிளியராக இருக்கா? இப்போ பாருங்கள், பெரிய நம்பருக்கு அதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மேடம் சொன்னீங்கல்ல, ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நடுவில் 272 எந்த ரெண்டு ஸ்கொயருக்குள்ளே வருது? சார் 16க்கும் 17க்கும் நடுவுல 16 வரும் சார். ஸ்கொயர் வந்து 256. 17 ஸ்கொயர் என்னது? 89. 289. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா வருதா? Answer 16 16 17. அவ்வளோதான். இப்போ 16 17 மல்டிபிள் பண்ணா 272. வருது சார், வருது சார். மைனஸ் சிம்பிள்னால 16 போட்டுக்கிறீங்க. கிளியரா இருக்கா? இல்லாட்டி 272வை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 1 3 6 8. ஓகேவா? ஸோ 17ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். இது அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 8 2s are 16. அதே தான் 16 × 17. மைனஸ்னா சின்ன நம்பர். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 16 தான். கிளியரா? எஸ் சார் ஓகே ஓகே. எஸ் சார். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்தா. ஸோ இதுக்கும் அதே தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி செக் பண்ணணும். இந்த ட்ரிக்குக்கு ஃபார் த ட்ரிக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் நான் எல்லாத்துக்குமே செக் பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டி வருதான்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கான்னு பாருங்கள். போயிட்டே இருக்குது. செகண்டு ஒரே நம்பர் உள்ளே வருதான்னு பாருங்கள். சேம் நம்பர் கெட்ஸ் ரிப்பீட்டடானு. அப்போ தான் தேர்ட் வந்து நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க நம்பரே ஆன்சராக போட்டுக்கலாம். கிளியராக இருக்கா? எஸ் சார். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ இப்போ செக் பண்ணும் நீங்கள் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு யார் பேசிட்டு இருக்கீங்க? மியூட் வைங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க? பாரதின்னு வருங்க. பாரதி மேம். எங்கே கவனிச்சிட்டு இருக்கீங்க? இல்லாட்டி நீங்கள் இது பண்ணிருங்க, நான் ரெக்கார்டிங் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள். ஸோ 3 விஷயம் செக் பண்ணோம். இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்கான்னு பார்க்கணும், உள்ள அதே நம்பர் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணும்? அப்போ தான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்ஃபைனைட் சீரீஸ் இல்லைனாவே இந்த கொஷினுக்கு வேறு ஆன்சர். புரியுதா? அந்த லெவல்லாம் நீங்கள் போகாதீங்க. எஸ்எஸ்சி லெவல் அது. நமக்கு யூஸ்வலாக வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் தான் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும்.
ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக 9 ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகே, Okay. இதுக்கு என்ன ஒர்க்கிங் ரூல்னு சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ பெரிய இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 9 டாட் 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 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆயிடுது, இந்த ரூட் இருக்குல்ல ரூட் 9, ஸோ இதுவே எக்ஸ்னா இது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் தானே. அப்போ ரூட் 9 இன்டூ இந்த இடத்தையும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? சி ரூட் ஆஃப் 9 இன்டூ ரூட் ஆஃப் 9 இன்டூ ரூட் ஆஃப் 9 இன்டூ ரூட் ஆஃப் 9 அப்படியே போயிட்டே இருக்கு. இதை எக்ஸ்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரூட் 9 வச்சுக்கிட்டு இன்டூ இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அது இன்ஃபைனைட் தான், நான் போயிட்டே இருக்கே. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிருது, இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், Cancel. 9x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இந்த ரூட்டு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Yes, sir. Yes, sir. இந்த ஒரு எக்ஸ்க்கு இந்த ஒரு எக்ஸ் போயிடுச்சு. ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 9. புரியுதா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக 9ன்னு போட்டுக்கிறோம். இந்த ஒர்க்கிங் ரூல் எழுதிக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 9 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் 9x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு எக்ஸ் போயிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 9. இதுதான் ஒர்க்கிங் ரூல். நாம் ட்ரிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், டைரெக்டாக 9 ஆன்சர் போட்டுடுறோம். கிளியராக இருக்கா? Yes, sir. இது வந்து Yes, sir. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க Sir. friends. எழுதி வச்சுக்கோங்க. சார் ஒரு டவுட் சார், கேளுங்கம்மா. ஸ்கொயர்ல இருந்து நம்ம இந்த சைடு எக்ஸ் இருக்கே அதை அப்படியே டைரக்டாவே கேன்சல் பண்ணலாமா சார்? எந்த எக்ஸுங்கம்மா? இந்த 9x அதுதானே சார் கேன்சல் பண்றீங்க? அதாவது நான் இன்டூக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கேன். இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இது ஓகேவா? ஆமா சார். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? இப்போ இது ஸ்கொயர் பண்ணா இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், இங்க மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் வருமா சார்? அவ்வளவுதான். ஈக்குவல் இங்க பாருங்க, இங்க எழுதியிருக்கேன்ல, அந்த ஸ்டெப் புரியுது சார். இங்க லாஸ்ட் இதை என்ன பண்றேன், அடுத்த ஸ்டெப்ல ஸ்கொயர் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன ஆயிருது, 9x அவ்வளவுதான், எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இந்த ஒரு எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் போயிருச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? அதான் சார் கேக்குறேன், நான் டைரக்டாவே அந்த மாதிரி அடிக்கலாம். டைரக்டா அடிக்கலாம் 100%. சி 9a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ஒரு ஏ போயிடும். அப்ப ஏவோட வேல்யூ என்னது, 9. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேவா? இது கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க யூஸ் ஆகும்னா இப்போ அடுத்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எந்த கொஸ்டின், 2022 குரூப் 2 கொஸ்டின். 3 power. அவ்வளோதான். ஸோ நல்லா பாருங்க, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு உள்ள. கரெக்டுங்களா? ஸோ 3333 வருது. இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து அதே நம்பர் இருக்குன்னா நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணால் என்ன ஆன்சரு, 3 power 1. ஸோ 3 தான் ஆன்சரு. அது 3 power 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார் சின்ன டவுட் சார். கேளுங்க சார் இப்போ வந்து அங்கே இன்ஃபினிட் வந்து சிம்பிள் ஆக்சுவலாக கொடுக்கல. ஸோ வெறும் டாட் டாட் வச்சாலே நம்ம இன்ஃபினிட் எடுத்துக்கலாமா? ஆமாம், டாட்னாவே அது வந்து ஒரு முடிவில்லா தொடர். ஓகே சார். த சீரீஸ் நெவர் எண்ட்ஸ். அப்போ அது வந்து இன்ஃபைனைட்னு வச்சுக்கலாம். இது வந்து சப்போஸ் அந்த டாட் இல்லைனாவே வேற மெத்தட், அதை நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், ரொம்ப டம்ப் பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். இதே இந்த இடத்துல பாருங்க டிவைட் சிம்பிள் வந்துச்சு. ஸோ ப்ளஸ் பார்த்தாச்சு, அப்புறம் என்னது மைனஸ் பார்த்தாச்சு, இன்டூ பார்த்தாச்சு.
நம்ம சேஃபர் சைட் நமக்கே தோணுது இல்லை, ஏன் டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த இடத்துல வந்து டிவிஷன் யூஸ் பண்ணக்கூடாதா, அவங்களே நினைப்பாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எந்த புக்லேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் வந்து நம்ம ஒர்க்கிங் ரூல் படி என்ன பண்ணோம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், 27 டிவைடட் பை 27 டிவைடட் பை 27 அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதான் எக்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த 27 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ 27 டிவைடட் பை மறுபடியும் இதே தானே வருது, இதே தான் போயிட்டே இருக்கு, அது வந்து இன்ஃபினிட்டா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுதான் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ 27 பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த எக்ஸ் இங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா, எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 3. ஓகே. ஸோ டிவிஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளையும் பார்த்தாச்சு, டிவிஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 ஃபுல்லாக முடிச்சாச்சு. எது டவுட்ஸ் இல்லைல்ல? இல்ல சார். நோ சார். ஓகே ஓகே, No sir, clear sir. வெரி குட் சார். இப்போ பார்ட் 4 எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்ட் 4ல் வரும்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்படி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 1/3. இங்கே வந்து எந்த சிம்பிளும் இல்லைன்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். அப்படியே டாட் 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 போயிட்டு இன்ட்டு 1 மைனஸ் 1/18 வரைக்கும் வருது. புரியுதுங்களா? என்ன ஆன்சர் வரும், எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு என்ன பண்ணுன்னா, சி 1லேருந்து 1/2 போச்சுன்னா என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியுது இல்லை உங்களுக்கு, 1/2 இது என்ன பண்ணுன்னு தெரியுது இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். நேற்று சொல்லி 1/18 சார் ஆன்சர். Sir, 1/17 sir. 17. 1/9. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கம்மா. 1லேருந்து 1/2 போச்சுன்னா 1/2 சார். இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்டூ 1லேருந்து 1/3 போச்சுன்னா இது எப்படி பண்றீங்க, 2/3 இதோட ஒர்க்கிங் கிராஸ் மல்டிப்ளை. வெரி குட், கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப 1 மைனஸ் 1/3 கிராஸ் மல்டிப்ளைனா என்னது, இந்த 3 சி 1 மைனஸ் 1/3. ஸோ 1க்கு கீழே எதுவும் இல்லை, 1ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை என்னது, இந்த 3 இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணும், இந்த 1 இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 3 1. இங்கே என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ், அது நடுவில் போட்டுக்கோங்க. டிவைடட் பை என்னது, இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 2/3. ஓகே. இப்போ இதை பாருங்க, ஒரே நிமிஷம். 3/4. 3/4 சார் சொல்லுங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1லேருந்து 1/4 போச்சுன்னா என்ன வரும், ஸோ 3/4 தான். 1லேருந்து 3/4. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே டாட் 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 போதா. ஸோ 1லேருந்து 1/18 இதுதான் பிரச்சனை. என்ன வரும், 17/18 சார். 17/18 இல்லை சார் எனக்கு தெரியல அப்படின்னா கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 18 1 மைனஸு பை 18, ஸோ 17/18 பண்ணிட்டீங்களா. இப்போ எதை கேன்சல் ஆகுதான்னு பாருங்க,
இந்த 2 இந்த 2 2 2 கேன்சல் 3 ஆகுது 3 கேன்சல் ஆயிடும் சார். இப்போ 1/18 சார். எப்படி அதாவது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இதில் எது கேன்சல் ஆகாமல் இருக்கு? 1. 1 அது எங்கே 1 இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு மேல இருக்கு சார். நியூமரேட்டர்ல தொகுதியில் இருக்கு, numerator. நியூமரேட்டரில் இருக்கு. அப்படின்னா டைரக்டா இங்கே வந்துடுங்க. லாஸ்ட் டினாமினேட்டர்ல டேர்மோட 18. டினாமினேட்டர் தான் எடுத்து நீங்கள் போட்டுக்கணும். கிளியராக இருக்கா? ஏன்னா மீதி எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்படி தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதுதான் இப்போ ஆன்சர். கிளியராக இருக்கா? இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிக் மாதிரி தான். ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் எது கேன்சல் ஆகலைன்னு பார்த்துக்கோங்க. அது எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருந்தால் கடைசி டேர்மோட டினாமினேட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. அதுதான் ஆன்சர். இது புரியுதா? எஸ் சார். Yes, sir. சரி, இப்போ இதுவே வந்து ஒரு ட்ரிக்கு. இதுவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது சார் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப என்ன ட்ரிக்னா, இங்கே பாருங்கள், எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கொஞ்சம் போடுற மாதிரி ஆசையாக இருக்குது, நான் கற்றுக்குறேன்னா அவங்களுக்கு மட்டும் இது. ஸோ மைனஸ் சிம்பிள் வரணும் இந்த ட்ரிக்குக்கு. பார்த்துக்கோங்க, மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரிசையாக இருக்கணும். 2 3 4ன்னு அப்படியே டாட் 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 போயிட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பாக வரிசையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த ஃபஸ்ட்டு உறுப்பு இருக்குல்ல, இதில் கீழே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2. ஸோ என்ன ட்ரிக்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் -1 பை லாஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஃபஸ்ட்டு நம்பர்னு போட்டுக்கோங்க, டிவைடட் பை லாஸ்ட் நம்பர். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்னா நான் இந்த 2வை மீன் பண்ணுறேன். அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 1 பை லாஸ்ட் நம்பர்னா நான் இதை மீன் பண்ணுறேன், 18. அப்போ ஆன்சர் என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? எஸ் சார். ஸோ இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து தான். ஓகே, இப்போ இதே யூஸ் பண்ணி செகண்ட் கொஷின் பாருங்கள். சரி, நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஃபஸ்ட்டு நம்பர் -1. ஸோ 3 - 1 பை லாஸ்ட் நம்பர். அப்போ ஆன்சர் என்னது? 2/28 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். 1/14 கிளியராக இருக்கா? ஸோ மைனஸ் சிம்பிள் வரணும். வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் -1 பை லாஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் நான் இதை மீன் பண்ணுறேன், லாஸ்ட் நம்பருங்கிற இதை மீன் பண்ணுறேன். இல்லை எனக்கு ட்ரிக் தான் தெரியல, நான் இப்படியே போடுறேன்னா, ஸோ 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5 அப்படியே போச்சுன்னா 27/28 கேன்சல் ஆகுதா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டர் கேன்சல் ஆகலை. அப்போ லாஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ 1/14 எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதெல்லாம் இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின். இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு 1.5 years ஆச்சு, கேப் ஆயிடுச்சு. அதனால் இது அடுத்த சைக்கிள் இதெல்லாம் கண்டிப்பாக வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? Yes, sir. ஓகேவா? இப்போ இது ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. 1/90. 1/98 சார். வெரி குட். ஸோ 1/98 1/98. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து இன்ஃபைனைட் சீரீஸாக போயிட்டே இருந்து இங்கே லாஸ்ட்டில் முடிஞ்சிருது, நடுவில் தான் இன்ஃபைனைட்டாக போகுது. ஓகே, ஸோ 1/98 அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் வந்துருச்சு. சி, மைனஸ்க்குன்னு ஒரு ட்ரிக் இருந்தால் ப்ளஸுக்கும் இருக்கணும்ல, என்னவா இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 3/20 ப்ளஸ் பண்ணுங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 2 2 + 1 3. ஸோ 3/2 இன்ட்டு 4/3 இன்ட்டு 5/4 போச்சுன்னா 21/20. ஓகே, கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் 21/2. பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டர் கேன்சல் ஆகலை. அப்போ லாஸ்ட் டேர்மோட நியூமரேட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. 21/2. இதுதான் வந்து கான்செப்ட் படி. இதுவும் ஒரு ட்ரிக்கு தானே வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணானா என்னன்னா, ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன ட்ரிக்னா,
லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 பை ஃபஸ்ட்டு நம்பர். ப்ளஸ்ஸோ மைனஸோ நல்லா பாருங்க, நியூமரேட்டர் தான். ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் இங்கே என்னது 20 ப்ளஸ் 1 பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்பர் என்னது 2. கரெக்டாக ஆன்சர் தான் பாருங்கள், 21/2. புரியுதுங்களா? நான் எதை Yes, sir. ஃபர்ஸ்ட் இது நம்பர் சார் இது எல்லா சம்க்குமே வந்து இது செட் ஆகுமா சார்? இந்த டைப்ல இருக்க எல்லா சம்முக்குமே செட் ஆகும். எஸ் சார், இந்த டைப்ல இருக்கு. இந்த டைப்ல இருக்க எல்லா சம்முமே இதாகும், செட் ஆகும் கண்டிப்பா. ஓ. ஓகேவா? இப்போ இன்னும் பாருங்க, 5th கொஸ்டின் மைனஸ் வந்துருச்சு. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா சார் ஒரு நிமிஷம். 1/20 sir. 1/20 சார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1/20. ஓகே. சொல்லுங்க, யாரோ கேட்டீங்க டவுட்? ப்ரீவியஸ் क्वेश्चन பிக் எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோங்க. சார் அப்படியே தேர்ட் क्वेश्चन காட்டுங்க சார். ஆமா, ஏன்னா நான் நோட்ஸ் வேற செக் பண்ணுவேன்ல கரெக்டா. நான் பிரேக் விடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு இது பண்றேன். தேர்ட் சம் மட்டும் சார். ஓகே. ஓகே. ஓகே சார், थैंक यू. ஓகேவா? ஸோ இதுக்கு சொல்லிட்டீங்களா ஆன்சரு? ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 1 பை லாஸ்ட் நம்பர். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதில் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான், நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பர் 18 sir. 18 sir. ப்ளஸ் 1 பண்ணிட்டு டிவைடட் பை 18 sir. ஃபர்ஸ்ட் நம்பர். வெரி குட். 18 சார். 36/2 18. எல்லாத்துக்கும் 18 வருதா? எஸ் சார். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரெகுலர் மெத்தட்லயும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ 3/2 இன்டூ 4/3, அப்புறம் என்ன வருது 5/4. அப்படியே போச்சுன்னா லாஸ்ட்ல வந்து 36/35. ஸோ இங்கே 3 கேன்சல் ஆயிடுச்சு, 4 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டர் கேன்சல் ஆகாமல் இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்மோட நியூமரேட்டரை எடுத்து போட்டுக்கோங்க, 18. கரெக்டாக வருதா? ஓகே. ஸோ ப்ளஸ்னா லாஸ்ட்டு, மைனஸ்னா ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் இப்படியும் கேட்பாங்க. இங்கே வெறும் 4 டேர்ம் தான் இருக்குது. இப்படி இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணியே தான் ஆகணும். புரியுதுங்களா? அதனால இது கொடுத்தேன். இன்டூ 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 சால்வ் பண்ணுங்கள். 1லேருந்து அரை போச்சுன்னா அரை, 1லேருந்து 1/3 போச்சுன்னா 2/3, 1லேருந்து 1/4 போச்சுன்னா 3/4, 1லேருந்து 1/5 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4/5 இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? 1/2. எஸ் சார். ஓகே. சார் ஓகே. இப்போ ஸ்கொயர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதையும் நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் எப்படி ஸ்கொயர் நம்பர்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா அதுவுமே சிம்பிளிஃபிகேஷனோட ஒரு இதுதான். ஓகே, பார்ட் 5. பார்ட் 5 வந்து இதுதான் பார்ப்போம். ப்ராடக்ட் லா, கோஷன்ட் லா, பவர் லா. சி ப்ராடக்ட் லானா என்னதுன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். பெருக்கல் விதி. ஓகே. கோஷன்ட் லான்னா என்னது? இது என்ன பண்ணுறோம் சார்? மியூட் வச்சுக்கோங்கம்மா, மியூட் வச்சுக்கோங்க. வகுத்தல் விதி. ஓகே. பவர் லானா என்னது? அடுக்கு விதி. படி விதின்னு இருந்தது புக்கில். ஓகே. ஸோ பெருக்கல் விதி, வகுத்தல், அப்புறம் என்னது படி விதி. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் லா என்னன்னு பார்ப்போம். ப்ராடக்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ 2/7 இன்டூ 2/3, இதோட ஆன்சர் என்ன? 2/10. 2/10. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 2/10 எப்படி வந்துச்சுன்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மியூட் வச்சுக்கோங்க.
ஸோ என்ன சொல்கிறாங்க, பெருக்கல் விதியில் இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா இந்த பவர் இருக்குல்ல இதை ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ பேஸ் சேமாக இருக்கா 2, பெருக்கல் சிம்பிள் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண என்ன வருது, 2 பவர் 10. புரியுதுங்களா? எஸ் சார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி நான் கொஷின்ஸ் கேட்பேன்னா சொல்கிறேன் அதையும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் போட்டு எழுதிக்கோங்க. தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுது சார். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளிஃபைல கேட்டது. எஸ், ஆன்சர் சொல்லுங்க. -2 power 2. ஸோ நல்லா பாருங்க. 2 power 1 sir. -2 power 1 sir. ஓகே, இங்க பாருங்க. -2 power 1 sir. ஸோ -2 -2 -2 பேஸ் சேமா இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. சரியா? அப்போ பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -2 தான் போடணும். பவர்ஸ் ஆட் பண்ணுங்க 4. இங்கே என்ன ஆடுனா என்ன அர்த்தம், இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதான் நீங்கள் போடணும். -7 + 5. அப்போ என்ன வருது, -2 பவர் 9 - 7. அப்போ -2 பவர் 2. அப்போ ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ 1 3 4 6. 4ங்க sir. 4 sir. கிளியரா இருக்கா? 4 சார். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? Yes sir. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் ஆப்ஷன். நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவீங்க. -2 பவர் யாரோ சொன்னீங்களே -2 பவர் 1னா ஆப்ஷனில் 2 கூட கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், 2ன்னு போட்டுருவோம். ஸோ அந்த மைனஸ் பண்ணுறதுலையும் சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்லாம் கிளியராக இருக்கா? அப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது, மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ஓகே, அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது, 4. அப்போ +4 தான் ஆன்சர். புரியுதுங்களா? எஸ் சார். கேளுங்க, என்ன டவுட்டு? ஒரே நிமிஷம். என்ன கொஸ்டின் பார்த்தோம், -2 பவர் 4. -7ஆ? எஸ் சார். இதுதாம்மா கொஸ்டின். 5. ஸோ ப்ராடக்ட் லா பெருக்கல் விதிப்படி பேஸ் சேமா இருந்து பெருக்கல்ல வந்துச்சுன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 - 7 + 5. அப்போ ஆன்சர் என்ன வருது, -2 பவர் 9 - 7 that is equal to -2 ஸ்கொயர். அப்போ 4 தான் ஆன்சர். கிளியர்? எஸ் Yes சார். sir. ஓகே, இப்போ ஒரே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே, அது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சம கொஷின் சீரீஸா. சி 5 பவர் 7 இன்ட்டு 5 பவர் எக்ஸ் இன்ட்டு 5 பவர் -2 பை, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நான் கொஞ்சம் வந்து என்னோட கொஷின் இது. ஓகே, பை 5 பவர் 2 ஈக்குவல் டு 5 5 power 3 sir. இருங்க, இன்னும் கொஷினே முடியல.
ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பெருக்கல் விதியும் இருக்குது, வகுத்தல் விதியும் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்பாங்க கண்டிப்பாக. சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 5 தானே பார்த்துட்டு இருக்கோம். 16 சார். ஓகே, பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. உங்கள் பேர்? பிரதிபா சார். பிரதீபா மேம். 5 பவர் 16 சார் எக்ஸோட வேல்யூ 10. Six power 10. 10 sir. X is equals to 10. 5 power 10. வந்து 10 x 10. ஷுஷோ என்ன பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? சி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 power 10. ஓகே மேம், மியூட் வச்சுக்கோங்க. சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லாமே 5 தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷன் வந்தாவே என்னது, பெருக்கல் விதி ப்ராடக்டில் தான். ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேஸ் சேமாக இருக்குன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 7 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 பை என்ன ஆகுது, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 பவர் 13. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆயிடுது, இங்கே நம்ம என்ன விதி யூஸ் பண்ணணும் இதுக்கு? கோஷன் லா, வகுத்தல் விதி. அந்த விதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, 5 பவர் 7. ஸோ பேஸ் சேமாக இருக்கு. டிவிஷனில் இருந்தால் பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 மறுபடியும் ஒரு மைனஸ் 2 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த 2 வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ? சி இது என்ன சொல்கிறாங்க, இந்த விதி பாருங்க. ஸோ வகுத்தல் விதி என்ன சொல்கிறாங்க, பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 7 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்குது. இந்த பேஸ் வந்து 2 வந்து டிவிஷனில் இருக்குது, அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 13. ஸோ இங்கே பாருங்கள் 7. ஸோ இங்கே என்னாச்சு, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, 5லேருந்து 2 போச்சுன்னா 3. ஸோ அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 தான், கரெக்டா? எஸ் சார். இப்போ அடுத்த விதி பாருங்க, இதுலேயே எத்தனை இருக்கு, அந்த 3க்கு தான் பேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பெருக்கல் விதி, வகுத்தல் விதி, படி விதி, பவர் லாக்கு. மீதி எல்லாமே ஒவ்வொரு ஐடென்டிட்டி மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சார் எக்ஸ் பிளஸ் 3 எப்படி சார் வந்து? எங்கம்மா, இங்க பாருங்க, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, 5லேருந்து 2 போச்சுன்னா, சாரி சார் நான் பிளஸ் போட்டுட்டேன் சார். ஓகே ஓகே. ஏன்னா இங்க பாருங்க டினாமினேட்டர்ல இருக்க 2 இது வந்து வகுத்தல் விதிக்கு. ஓகேவா? கோஷன் லா படி இந்த 2 இங்க வந்துச்சுன்னா பவர் வந்து என்ன ஆயிரும், மைனஸ்ல போய் மேல கொண்டு போயிட்டேன் சார், பட் சிம்பிள் மட்டும் பிளஸ் மாத்திட்டீங்க. ஓகே ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? சோ இங்க பாருங்க பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸை நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x plus 3 equal to 13. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 13 minus 3 10. ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அடுத்த வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். ஓகே, பார்ட் இதை நான் என்ன பார்ட் பார்த்தோம், பார்ட் 4 5 இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன ஐடென்டிட்டி பார்த்தோம், இங்கே பாருங்க, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கும் பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன். பவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, a பவர் m the whole power n equal to a பவர் m into n. புரியுதா? அதாவது 5 ஸ்கொயர் the whole cube. இதோட ஆன்சர் என்ன, 5 பவர் 6. புரியுதா? எஸ் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 பவர் 3 the whole power 5 இதோட வேல்யூ என்ன, 2 power 15. 2 பவர் 15. 2 பவர் 15. இதெல்லாம் நம்ம வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், படிச்சிருப்போம். அங்கே வந்து சில கொஷின்லாம் டவுட்லேயே இருக்கும், அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மைனஸ் 2 பவர் 3 the whole power 5 என்ன ஆன்சரு,
-2 power 15. அவ்வளோதான், -2 பவர் 15 பவர்ஸ் இது பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா இருக்கா? பவர் ஆப்ரேஷன் தான் இது. சரி, இது வந்து இப்போதைக்கு அந்த என்ன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி தானே இந்த டாபிக், இந்த இது அப்படியே நெக்ஸ்ட் செஷனில் முடிச்சிடலாம். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏ பவர் மைனஸ் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு ஈக்குவல்? 1 by a power. ஓகே, இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்க இந்த இதில். ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம், இது ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, மொத்தம் 5 ஃபார்முலாஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது பாட்டில். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 4 பவர் -3 இதோட வேல்யூ என்ன வரும்? 1 by 4 power 3 அல்லது 1/64. 1/4 power 3. அவ்வளோதான், அதாவது 1/64. 1/64. புரியுதா? ஸோ 5 பவர் -3 இதோட வேல்யூ என்னது? 1/126. 1/125. ஓகே, சரி இங்கே பாருங்க, இதோட வேல்யூ 5 power 3. 5 power 3 5 power 3. 125. புரியுதா? 120. Yes sir. சரி, என்ன பிரச்சனை இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா இருக்கா? சி இங்க பாருங்க, Yes sir. 1 by சார் லாஸ்ட் ஒன் திரும்ப சொல்லுங்க சார் ப்ளீஸ். லாஸ்ட் ஒன் மட்டும். நான் சொல்றேன் கண்டிப்பா. சி a பவர் மைனஸ் m என்ன சொல்றீங்க? 1 by 1 by 8. கரெக்ட் power m. இது அப்படியே ஸ்வாப் பண்ணலாமா நான் கேக்குறேன், அவ்வளவுதான். பண்ணலாம் sir. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா வந்துரும். பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, சரி ஒரு ரிவ்யூ போடுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ல என்ன பார்த்தோம்? a பவர் m into a power n equal to a power n Plus plus a plus A power m plus n. n. பெருக்கல் விதி. ஓகேவா? செகண்ட் a பவர் m by a பவர் n என்ன வருது? a power n a minus power m minus n. minus n. வகுத்தல் விதி. மூணாவது பவர் லா பார்த்தோம். a பவர் m m the whole power n is equal to a power m into n. ஓகே, நாலாவது a 1 by அதாவது a பவர் மைனஸ் mங்கிறது Minus m is equal to 1 by a power n. a power n. இன்னொன்னு எனிதிங் பவர் 0 என்னது? 1 sir. 1 sir. எனிதிங் பவர் 0 1 தான். அப்ப a பவர் 0 1 தான், m பவர் 0 1 தான், எனிதிங் பவர் 0 1 தான். கிளியரா இருக்கா? Yes sir. ஓகே, இப்போ வந்து ஒரு क्वेश्चन, இது வந்து டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन. அப்படியே லைவ்ல டெஸ்ட் எழுதுவோம். 3 பவர் 5 divided by 3 power 8 the whole power 5 into 3 power minus 5. யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷின்லாம். கொஷின் கிளியரா இருக்கா? இங்கே பாருங்க, பவர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கோஷன்ட்ல தான் யூஸ் பண்ணும். இங்கே பாருங்க, வகுத்தல் விதி. ஏன்னா இங்க 3 பவர் 5 இங்கே 3 பவர் 8 பேஸ் சேமா இருக்கு. பவர்ஸை மைனஸ் பண்றேன். 5 minus 8 Power minus 20. இதுதான் 3 power minus 20. 3 power minus 20. 3 power minus 25. வெரி குட். இப்போ 3 பவர் மைனஸ் 3 இங்க பாருங்க, இதுதான் செகண்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்கா? கூச்சப்படாம கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. No sir. சரி, இப்போ இங்கே தான் பவர்ல யூஸ் ஆகுது. இங்க -3 இருக்கு, இங்க 5 இருக்கு. பெருக்குனா என்ன வருது?
3 பவர் மைனஸ் 15 இன்டூ 3 பவர் மைனஸ் 5. புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, பேஸ் சேமா இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா மியூட் வச்சுக்கோங்க, என் வாய்ஸ் எக்கோ அடிக்குது. பவர் வந்து அப்படியே ஆட் ஆயிரும். அப்ப 3 பவர் மைனஸ் 15 மைனஸ் 5 ஆன்சர் என்ன வருது? 3 பவர் மைனஸ் 20. எல்லாரும் இதான் ஆன்சர் சொன்னீங்களா? இப்போ ஓரளவு கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து தரவாயிட்டீங்க. ஓகே, இது அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட். கேளுங்க டவுட். சார் மல்டிபிள் வந்து ஆட் தானே சார் பண்ணனும், m plus n ன்னு சொல்லி. பவரமா? பவர் தான். ஆமா, ஆட் தானே பண்ணியிருக்கோம். மைனஸ் 15 மைனஸ் 5 தானம்மா. 15 5 ஆட் பண்ணா 20, அது மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே சார். மைனஸ்ல அடிஷன் குழப்புதோ? எஸ் சார். மைனஸ் சி மைனஸ் 1 மைனஸ் 3 என்ன ஆன்சரு? Four, sir. அதாவது இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு இந்த சிம்பிளை போட்டுக்கிறீங்க, ஏன்னா ரெண்டுமே மைனஸ். மைனஸ் 5 மைனஸ் 47 என்ன ஆன்சரு? minus 52 மைனஸ் 5 பிளஸ் 47 என்ன ஆன்சரு? plus 42 minus 42 மைனஸ் 42. plus 42 plus sorry 42 sir plus 42 plus 42 ஸோ 5 மைனஸ் 42 என்ன ஆன்சரு? 47. minus 42 sir. இப்பதான் மைனஸ் 42 நம்பர்ஸை வந்து இது பண்ணிட்டு அப்புறம் வந்து சிம்பிளை போட்டுக்கிறீங்க டிசைட் பண்ணிட்டு. புரியுதா? ஸோ ரெண்டுமே மைனஸா இருந்தா என்ன பண்றீங்க, நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்கம்மா, அப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். இந்த மைனஸ் 30 மைனஸ் 16 என்ன ஆன்சர் வரும்? நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க 90ன்னு, அப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கிளியரா இருக்கா? ஓகே, இதுக்கும் மேல அதாவது சொல்லுவாங்க, அதுக்கும் மேல என்ன கான்செப்ட் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல நாளைக்கு அந்த இது சொல்லித்தரேன். 1+1+ வந்துச்சுன்னா 10 sir. 10 10,000 sir 1000 1 followed by 4 zeros. மியூட் வச்சுக்கோங்க. 10,000 சரி, இப்போ மியூட் வச்சுக்கோங்க. சரி, 101 ஸ்கொயர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? யாரு வாய்ஸ் கேட்டே இருக்கு? மியூட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி, 101 ஸ்கொயர் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? 10 plus 1 square 10 + 1 அது 11மா? 10,201 sir 10,201, அதாவது 10201. கரெக்டா? 201. எஸ் சார். வெரி குட். yes sir 103 ஸ்கொயர் எனி ஐடியா? 1040 10609 sir. 10609 sir. வந்துட்டீங்க கிட்டத்தட்ட. சரி, தெரிஞ்சவங்கலாம் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஸோ எப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 101 ஸ்கொயர் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இது எங்கே யூஸ் ஆகும்னா, 10.1 ஸ்கொயர் ப்ளஸ் 1.01 ஸ்கொயர் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், மதிப்பு காண்கன்னு கேட்டுருவாங்க கொஷின். ஓகே, அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? 101 ஸ்கொயர், இந்த டெசிமல்லாம் விட்டுருங்க, சிம்பிளாக பார்த்தா என்னது 101 ஸ்கொயர். கரெக்டா? 101 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நம்பர் இருக்குல்ல 101ங்கிறது, இது க்ளோஸ் டு 100. 100க்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கு? 1 அந்த 1 ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் 1 1
ஆனால் வந்து நான் 0 1ன்னு எழுதிக்கிறேன், 2 டிஜிட்டாக வச்சுக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர். ஸோ 100க்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கு? 1. அந்த 1 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வருது? 102. அவ்வளோதான். இதே ஸ்டெப்பு 102 ஸ்கொயருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த நம்பர் 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்கு? 2 அதிகமாக இருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணா 4, பட் நான் 2 டிஜிட்டா தான் எழுதிக்கிறேன். 04. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கு? 2 அதிகமாக இருக்கு. அந்த 2 இந்த நம்பர் கூட ஆட் பண்றேன். இப்போ 104. ஓகேவா? அப்படியே கால்குலேட்டர்ல சைடு பை சைடு செக் பண்ணுங்க கரெக்டா ஆன்சர் வருதான்ட்டு. அடுத்து 103 ஸ்கொயர். ஸோ நல்லா நான் சொல்றதை வாட்ச் பண்ணுங்க. 103ங்கிறது 100க்கு மேல எவ்வளவு அதிகமா இருக்கு? 3. வெரி குட். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. வெரி குட். 09. எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அதை அந்த நம்பர் கூட ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 இது வந்து எங்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னா 109 வரைக்கும். ஓகே, சோ இந்த நம்பர் வந்து 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 9. 9 ஸ்கொயர் பண்ணா 81. எவ்வளவு அதிகமா இருக்கு நம்பர் 100 விட? 9. ஆட் பண்ணோம்னா 118. ஓகேவா? 100. இப்ப 110 ஸ்கொயருக்கு வாங்க. 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 10. 10 அதிகமா இருக்கு. 10 ஸ்கொயர் பண்ணா 100. 100. ஆனா நான் 2 டிஜிட் தான் எடுத்துக்கிறேன். 100ங்கிறதுக்கு புரியுதா? 2 டிஜிட் வச்சுட்டு 100 வந்து இந்த 1 இங்க போட்டுக்கிறேன் 3வது டிஜிட்டா. சோ எவ்வளவு அதிகமா இருக்கு 100 விட? 10 அதிகமா இருக்கு. அப்ப இந்த நம்பர் கூட ஆட் பண்ணோம்னா 120 வருதா? 120 plus 1. 120 இங்க போட்டுக்கிறேன். இந்த 1 இங்க ஆட் பண்ணிக்கிறேன். 12100 வருதான்னு பாருங்க. 120 plus 1 அப்படிங்களா சார்? அப்படிதான். எஸ், ஓகே. இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்ப 111 ஸ்கொயர் ட்ரை பண்ணுவோமா? 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 11 அதிகமா இருக்கு. 11 ஸ்கொயர் 121. 121 மட்டும் வச்சுக்கிறேன். 1 இங்க போட்டுக்கிறேன். 121 1 இங்க வச்சுக்கிறேன். சரி, 11 அதிகமா இருக்கா? இந்த 11 இதோட கூட்டினா என்ன வருது? 221. சோ 122 1 2 3 2 1 plus 1 12321. ஓகே, இப்ப இங்க போயிடலாம். 125 ஸ்கொயர் போட்டு பார்ப்போமா? சோ 100 விட 25 அதிகமா இருக்கா? 25 ஸ்கொயர் என்ன வரும்? 529. அவ்வளவுதான். சோ 25 ஆட் பண்ணோம்னா 150. அப்ப 15625. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எதோட அப்ளிகேஷன்? இப்ப 101 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலா இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? a plus b the whole square ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஸ்கிரீன் போயிடுச்சா? தெரியுது புரியுதா? தெரியுது சார். வெரி குட். see 101ங்கிறது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 100 plus 1. கரெக்ட்டா? இது வந்து a, இது b. இப்படி தான் நம்ம யூசுவலா வந்து இதுதான் அப்ளிகேஷன். இந்த a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் என்னது? இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். புரியுதா? சப்போஸ் சார் 97 ஸ்கொயர். ஓகே, இதுக்கு இந்த ட்ரிக் அப்ளை ஆகும்னா see இந்த நம்பர் 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. அப்ப அந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9. எவ்வளவு கம்மியா இருக்கு?
3 அப்ப அந்த 9 97ல இருந்து 3 கழிங்க 94 வருதான்னு பாருங்க. சரி 91 ஸ்கொயர் என்ன? இந்த நம்பர் 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? அப்ப 9 ஸ்கொயர் 9 பண்ணா sir 6 ஓகே 81. ஸோ எவ்வளோ கம்மியா இருக்கு? 9 கம்மியா இருக்கு. அப்போ 9 இந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 82. ஸோ இன்னைக்கு ஓரளவு தெரியுதா? சப்போஸ் 125 ஸ்கொயர் வரைக்கும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல அப்படியே வந்துச்சுன்னா, ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் ஸ்கொயர் ரூட் சொல்லித்தரேன், கியூப் நம்பர்ஸ் சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 91 மறுபடியும் ஒரு டைம் சொல்லித்தாங்க சார். 91 ஸ்கொயர். சரி இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, மறுபடியும் சொல்லித்தரேன். ஏன்னா ஸ்க்ரீன் மாற்றிடுவேன், போயிடும். சார் ஏன்னா ஸ்கொயர் நம்பர்ஸு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட் இதெல்லாம் என்ன அது கம்ஸ் அண்டர் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம். சரி ப்ரைம் நம்பர் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தனா இல்லையா? 1லேருந்து 100 வரைக்கும். சார் சரி 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் டக்குன்னு சொல்லுங்க. 25 25. 1லேருந்து 50 வரைக்கும் 4 15 1லேருந்து 50 வரைக்கும் 15. 51லேருந்து 100 வரைக்கும் 10. 10 sir ஓகேவா? 90 ல இருந்து 100 வரைக்கும் 1 sir எந்த நம்பர் சொல்லுங்க? 91லேருந்து 100 வரைக்கும் ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கு. எந்த நம்பர்? 97 97 வெரி குட். 81ல இருந்து 90 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? 2 83 87 87 எப்படி வரும்? 87 3 ஆல டிவைட் ஆகும். 83 80 89 sir. 89 sir அப்ப டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரியல, கரெக்டா? டிவிசிபிலிட்டி ரூல்லாம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது சொல்லி தரேன். அதுவும் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான். அதான் சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறது என்ன சொல்றேன், ஒரு பெரிய கடல். ஓகே இப்போ இது புரியுதா? மேடம் ஏதாவது கேட்டிங்களா? சரி 91 கேட்டிங்களா? 91 ஸ்கொயர் எஸ் சார். சி 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 9 கம்மியா இருக்கா? 9 ஸ்கொயர் பண்ணா 81. ஸோ எவ்வளவு கம்மியா இருக்கு? அது இந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணும். அப்ப 91ல இருந்து 9 போச்சுன்னா 82. ஓகேவா? ஸோ 100ல இருந்து ஒரு 20 நம்பர், ஒரு 10 நம்பர் இந்த சைடு ஸ்கொயர் பண்ண தெரியுது. ஓகே சரி இப்போ இங்க வாங்க. ஓகே சார். ஸ்கொயர் நம்பர்ஸ் ஓரளவு பார்த்தாச்சு. அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் என்னன்னா, ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னா என்ன ரூல்? 3 டேபிள்ல 3 டேபிள்ல. சரி இங்க வாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 வரும் sir அச்சோ 9 வரணுமா? இங்க பாருங்க, இப்ப 666ன்னு இருக்கு. இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா இல்லையா? ஆகும் சார். எஸ் எப்படி? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் ஆகுது. 3 ஆல டிவைட் பண்ணலாம் தானே சார்? பண்ணலாம். எப்படின்னு 3 கேக்குறேன். இல்ல 9 ஒரு சார் 3. எல்லா டிஜிட்டையும் சார் 6 + 6 + 6. வெரி குட். அதாவதுமா இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஜிட்டை ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. என்ன வருது? 18 வருதா? அப்படி கூட்டி வர நம்பர் வந்து ஒன்னா 3ஆ இருக்கணும் அல்லது 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கும். 3ஓட மடங்கா இருக்கணும். இட் should be 3 or multiples of 3. கிளியரா எழுதி வைங்க. ஒரு நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும்னா எங்க 9 வந்துச்சு? அது 9க்கு. கிளியர்?
இந்த மாதிரி ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3-ஆ இருக்கணும் இல்ல 3-யோட மல்டிபிளா இருக்கணும். எதுக்கு? 3-யோட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு. divisible by 3. ஓகேவா? இதே நம்பர் 9 ஆகுமா? ஆகும் சார். ஆகும் சார். எப்படி சொல்றீங்க? ஆகும் சார். அப்ப ஆகும் 9-ஓட sir. டிவிசிபிலிட்டி 2 ரூல்னா கொடுத்திருக்க நம்பரோட 18 டிஜிட்ஸ் by ஆட் 9. பண்ணோம்னா அந்த கூட்டுத்தொகை வந்து 9. மல்டிபிள்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நம்பரோட டிஜிட்ஸோட கூட்டுத்தொகை, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேனா? புரியுதுங்க சார். எஸ் சார், புரியுது சார். ஸோ 9க்கு டிவிசிபிலிட்டி ரூல். மூணாவது 5க்கு என்ன? ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் டிவிசிபிலிட்டி இல்லைன்னா 0 வரலாம் சார். 0 இருக்கணும் சார். ஒரு நம்பரோட 5 அப்படி இல்லைன்னா 0 லாஸ்ட் நம்பர் சார். 0ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா 5ஆல ஒரே இருக்கணும். நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க யாருக்கோ சொல்லி தரப்பையும் நிறுத்தி நிதானமா சொல்லி தரணும். ஒரு நம்பரோட லாஸ்ட் நம்பர் இல்ல, லாஸ்ட் இலக்கம் டிஜிட். புரியுதா? ஒவ்வொரு வேர்டு இம்பார்ட்டன்ட். ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 அல்லது 5ஆ இருக்கணும். எதுக்கு? அந்த நம்பர் 5ஆல் வகுப்பட வேண்டுமாயின். ஓகே ஓகே 5க்கு பார்த்தாச்சு. ஓகே. இப்ப பாருங்க, இன்னைக்கே ரொம்ப டம்ப் பண்ண வேணாம். ஏன்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 12 இருக்கு, 11 இருக்கு, 7 இருக்கு. 7க்கு பாத்துடலாமா? பாத்துறலாம் சார். Yes sir. 3க்கு பார்த்துட்டீங்க, 9 பார்த்தாச்சு, 5க்கு பார்த்தாச்சு. 2க்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னது? ஈவன் நம்பரா இருக்கு. 2 டிஜிட் நம்பர். ஈவன் நம்பர் 0. எது ஈவனா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. ஒரு நம்பரோட Last. ஒன்ஸ் பிளேஸ் லாஸ்ட் டிஜிட் சார். வெரி குட். லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்கும். ஈவன் நம்பர்னா என்னமா? 0 2 4 6. லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கும். வெரி குட். சார் சொல்ற மாதிரி லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா இருக்கும். வெரி குட். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் 7ஓட டிவிசிபிலிட்டி 50% பேத்துக்கு தெரியாது. புரியுதா? சப்போஸ் கேக்குறாங்க, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. இருங்க நானே சொல்றேன். 49 சார். 49 7 ஸ்கொயர் 49. இருங்க, யாரோ பைக் ஓட்டிட்டே பாக்குறீங்களா இருக்கு சார். பைக் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. சி 1701 மியூட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைவா மியூட் வைங்க, காது கொய்யுங்குது. யாரு ஃப்ரெண்ட்ஸ்? யாரு இது? ராஜுன்னு போட்டு ராஜு பாய், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஒருவேளை டிராவல் பண்ணிட்டே பாக்குறாங்களா என்னன்னே தெரியலையே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1701ங்கிற நம்பர் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? 1701 7 14 30 இப்படி போட்டாவே வந்துருச்சு. கரெக்டா? இதுக்கு எதுக்கு ரூலு? ஏன் மேடம் கரெக்ட்டுங்களா? பெரிய நம்பரா இருந்தா டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இது பண்ணிட்டீங்க. சரி, இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் 18655. எதுக்கு சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஷின் கேட்பாங்க, ஒரு 4 நம்பர் கொடுத்துருவாங்க, ஏ பி சி டி. இந்த 4 நம்பர்ல எது பகா எண்? நமக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் தான் பகா எண் தெரியுது. அதுவே வந்து இப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, 67ங்கிறது பிரைம் நம்பரா இல்லையா? எஸ் சார். பிரைம் 61. எஸ் சார். பிரைம் நம்பர் சார். சரி, பிரைம் நம்பருக்கு ட்ரிக் சொல்லுங்க, 1ல இருந்து 100 வரைக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? Sir, 44 223 223 21. மேடம் உங்க பேரு?
சார் சூர்யா. அப்பா சூர்யா மேம் இருக்கீங்க. 44223221 புரியுதா? இங்க பாருங்க 442223 இந்த 223 வந்து ரிப்பீட் ஆகும். இப்படின்னா என்னது ஆக்சுவலா நமக்கு திடீர்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ்னு. ஸோ 2357 இது 11ல இருந்து 20 வரைக்கும் ஓகேவா. இது 21ல இருந்து 30 வரைக்கும் ரெண்டு நம்பர் தான் இருக்கு. என்னென்ன நம்பரு? 31 37. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடா. எப்படி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே படிக்கிறோம்ல கிளியரா, அந்த மாதிரி மேக்ஸ்ல சில டாபிக்ஸ் அதெல்லாம் ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த 180 வந்து நம்ம இன்டர்வியூ போஸ்ட்ல எழுதி அந்த டிஸ்டிஓ லேபர் இன்ஸ்பெக்டர் அடிக்க முடியும். கனவு மட்டும் இது பண்ணிகிட்டே இருந்தால் போதாது கரெக்டுங்களா. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போர் அடிச்சு போகணும். ஐயோ இதா அப்படின்ட்டு இருக்கணும், வெறுப்பாக இருக்கணும். ஒரு கொஷின் பார்த்தாவே இது நான் 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேனே அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் ஒரு பையன், ஒரு 4-5 பசங்க இருக்காங்க எங்கள் ஏரியா தான். எங்கிட்ட வர மாட்டாங்க டியூஷன். சரி நானும் பார்த்தேன், நானும் கூப்பிடுவேன். அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறான், இன்னும் வந்து பஸ் ஏறி போயிட்டு இருக்கான். என்னென்ன இன்ஸ்டியூட் அங்கே இருக்குமோ போகிறானுங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. ஏஜ் 31 ஆகுது. செல்ஃப் ப்ரிப்ரேஷன் இல்லை நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கு ஒரு கைடன்ஸு, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க கைடன்ஸ் கொடுத்தாவே ஓகேவாக இருக்கும். இப்போ தான் மூளைக்கு மூளை இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிடறாங்களே. சரி இப்போ 18655 இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா? ஆகுது சார். ஆகுது. பார்த்துட்டீங்க மேடம். உங்கள் பேர்? குஷி சார். ஒரு வழியா குஷி. கால்குலேட்டர் எடுத்து அடிச்சிட்டீங்க. இல்ல சார், போட்டு தான் பார்த்திருக்கேன் சார் நோட்ல. அந்த 18655 உட்காந்தா ஆமாங்க சார். சரி, அது ஒரு ட்ரிக்கு. அதுதான் ஆக்சுவலாக மெத்தடு. இப்போ ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக்கு, ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல அதை டபுள் பண்ணுங்க. இந்த 5 டபுள் பண்ணா என்ன வருது? 10ங்க சார். அந்த 10 மீதி இருக்க அந்த நம்பரோட டிஜிட்ஸ் இருக்குல்ல அதால மைனஸ் பண்ணிருங்க. ஓகேவா? 5 10ஆக்கி மீதி அந்த நம்பர் பேலன்ஸ் இருக்குல்ல அதால மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா என்ன வருது? 5 5 1855. மறுபடியும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 5 டபுள் பண்ணுங்க. 175 வருது. 10. இந்த 10 இந்த 185ஆல மைனஸ் பண்ணுங்க. ஓகே. 170. இப்போ 170. இப்போ எனக்கு 175 7ஆல டிவைட் ஆகுமா என்னன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்றேன், மறுபடியும் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் Again என்ன? minus பண்ணு. 10 5 டபுள் பண்ணிட்டு மீதி இருக்க நம்பரால மைனஸ் பண்ணிக்கணும். 7 வருது சார். அவ்வளவுதாம்மா. இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன்னா 7 வரணும் இல்ல 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகும். புரியுதா? இதுதான் மெத்தட். எஸ் சார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு அந்த காம்போசிட் நம்பர் திடீர்னு ஒரு இது வரும். இப்ப சார் ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சார் இன்னும் ஒரு முறை ஒரு எக்ஸ்பிளைன் கண்டிப்பா பண்ணுங்க. சொல்றேன். இங்க பாருங்க 186 சார் அது 1701 நம்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? அதுக்கும் இது அப்ளை ஆகும். இங்க பாருங்க, இந்த நம்பர் இருக்கா, இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 வருதா? அந்த 10 மீதி இருக்க இந்த நம்பர் இருக்குல்ல இதால மைனஸ் பண்ணுங்க. 5 5 8 1. அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ 5 டபுள் பண்ணிங்கன்னா 10, அந்த 10 மீதி இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணும். 1 7 5. ஸோ 175 இங்கே எழுதுறேன். ஸோ 5 டபுள் பண்ணால் 10, அந்த பேலன்ஸ் நம்பரால் மைனஸ் பண்ணிங்கன்னா 7. ஸோ 7 இல்லை 0 வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி 7 எனக்கு தெரியல, 7ஆல் டிவைட் ஆகும். இந்த நம்பரை டபுள் பண்ணிங்கன்னா 14. கரெக்டா? ஸோ 7ங்கிறதே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை? ஓகே. இப்போ மேடம் கேட்டாங்க 1701 என்ன பண்ணும்? இந்த நம்பரை டபுள் பண்ணும்.
2. ஸோ 2 வந்து 170ஆல மைனஸ் பண்ணுங்க. 168. 168. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த நம்பரோட 8 லாஸ்ட் double 8 டபுள் பண்ணுங்க. 16. இந்த 16. 16 0. 16 போச்சுன்னா 0. புரியுதா? இந்த 7 டிவிசிபிலிட்டி 11 13 17 19 நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணும், ஒன்று மைனஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை லாஜிக்ஸ் தெரியாம நாம் அந்த 25 வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பேசலாம், நான் 25 வாங்கிடுவேன். இப்போ இத்தனை கண்டென்ட் தெரியாம இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 1லேருந்து 100 வரைக்கும் பிரைம் 0 வந்தாலும் 7 டிவிசிபிள். இல்ல, அது சொல்றேன். 0 வந்துச்சுனாவே அது அர்த்தம். ஏன்னா இது நம்ம ட்ரிக் தானே யூஸ் பண்றோம், கான்செப்ட் கிடையாது இல்ல. அதான் இங்க சொன்னேன், ஒன்னா 7 வரணும் இல்ல 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 7 ஆல் டிவைட் ஆயிரும். ஓகே சார், தேங்க்யூ சார். கிளியரா இருக்கா? கிளியர் சார். ஸோ 11க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டிவிசிபிலிட்டி, அதை பார்த்து வச்சுக்கோங்க. 7க்கு பார்த்தாச்சு. ஸோ செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் கேளுங்க. இந்த போட்டோ எடுத்துக்கோங்க. நோ சார், நோ டவுட் சார். No, sir. ஓகே, கிளியரா இருக்கா? Sir. எஸ் sir. கேளுங்க. Sir, இப்போ 7, 11, 13, 17, 19 ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தருவீங்களா சார்? கண்டிப்பா மேம், ஷூரா சொல்லி தருவேன். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஓகேங்க சார். 3 2க்கு பார்த்தாச்சு, 3க்கு பார்த்தாச்சு, 5க்கு பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே நம்பர் சிஸ்டம்க்கு தான். புரியுதுங்களா? எஸ் சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார். கௌசல்யா மேம், பிரின்சி மேம், ராஜு, மோனிகா, சின்ஹா மேம், நோ சார் சார். எந்த டவுட் இல்லை. ஓகேவா? கிளியரா இருக்கா ஓரளவு? எஸ் சார். ஓகே சார். Thank you, sir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you. தேங்க் யூ சார். Thank you, sir. Thank you. Thank you so much. Thank you, sir. Thank you friends. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank sir. you. சார் லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சார், அதுவும் அப்படியே கொஞ்சம் போடுங்க சார். அது உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சறேன். நாங்களே நியூவா வந்திருக்கோம் சார், அதனால அதையும் அப்படியே போடுங்க ஷூர் சார். மேம், ஷூர். ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you.